ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே நெட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு தான். ஸ்லீவ்ஸில் மட்டும் நெட் இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு எப்படி பண்ண போகிறேன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு உள்ளே இந்த ஃப்ரேம் வைக்கும்போது இந்த இடத்துல துணி வேணும் இல்லைங்களா, அதுக்கு துணி அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சேம் அது எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி உள்ள நெட்டை கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நெட்டு அங்கேயே இருக்கும், அந்த மெயின் கிளாத்லேயே இருக்கும். இந்த அட்டாச் பண்ணியிருக்கிற கிளாத்து மட்டும் வச்சு ஃப்ரேம் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி வரும். தெரியுதுங்களா? இந்த இடத்துலலாம் டபுளாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். நெட்டு இந்த மெயின் கிளாத் சைட்லேயே இருக்கும். ஏன் டபுளாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி டேமேஜ் இருக்குது. கொஞ்சம் நெட்டும் நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நெட்டும் கஸ்டமரே எடுத்து கொடுத்தது. அதனால் நான் டபுள் நெட்டு இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அந்த நெட்டு அந்த ஃப்ரேமுக்கு வெளியே வரைக்குமே இருக்குது. இந்த பக்கமும் தெரியுது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், ஃப்ரேமுக்கு வெளியே வரைக்கும் இருக்குது. நான் நெட்டை அடியில் வச்சு அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வேணுன்றது ஒர்க்கை பொறுத்து இருக்குது. இதுக்கு மேலேயும் வச்சு கூட அட்டாச் பண்ணலாம். நான் அடியில் வச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு எனக்கு நெட்டில், அதனால் அடியிலேயே இருக்கட்டும்ன்ட்டு அடியில் போட்டு, மேலே போட்டோன்னா நமக்கு அந்த ஷேப்புக்கு அவுட்லைன் மட்டும், இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு மட்டும் கொடுத்துட்டு நெட்டை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குமான்றது தெரியல, பிடுங்கிக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு. அதனால் டபுளாக அட்டாச் பண்ணியிருக்கேன், அடியில் போட்டிருக்கேன். இப்போது மேல் பக்கம் கிளாத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடியில் நெட்டும் சுருக்கம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மெதுவாக தான் இழுக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி நெட்டை இழுத்துட்டிங்கன்னா கிழிஞ்சிரும், சரிங்களா? அதனால் பொறுமையாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுருக்கம் எல்லாமே ரெண்டு பக்கமும், ரெண்டு நெட்டு அப்புறம் மெயின் கிளாத் எல்லாமே சுருக்கம் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போது இது மேலே ஒர்க்கு எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டிசைனோ அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்கை போடுற மாதிரி தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோனை ஒட்டி ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னா நீங்கள் டபுளாக வைக்க வேண்டியதில்லை. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த லைனில் மட்டும் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் கொடுத்து வரைஞ்சிருக்கேன். மேலே ட்ரையாங்கிள் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது அவுட்லைன் நீங்கள் நெட்டு மேலே கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நான் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறேன். அந்த ஸ்டிச்சை போட்டுட்டு நெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க்கெல்லாம் செய்யணும், மேலே வைக்கிறதுன்னா, சரிங்களா? நான் கீழேயே வச்சுருக்கேன். கீழே வச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் போடுற வரைக்குமே நமக்கு இந்த ஒர்க்கை தாண்டி நெட்டு இருக்கும். கீழே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருப்போம், அதுக்குமே சேர்த்து தான் விட்டுருக்கேன். ஒர்க்கை தாண்டி நெட்டை கட் பண்ணல, கீழே மட்டும். மேலே ஒர்க்கை தாண்டி நெட்டெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஒர்க்கை முடிச்சுட்டு தான் கட் பண்ணுவேன் அது. அதனால தான் ஃப்ரேம் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி நெட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோனுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு சம்கி 2 சுகர் பீட் வச்சு 8 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த லீஃப்குள்ளே 4 சுகர் பீட் இருக்கிற மாதிரி ரெண்டு லைன் மட்டும் கிராஸ் போட்டு லீஃபை ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லீஃப் நான் வரைஞ்சிருக்கிறது பெருசாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கீழே வச்சு சுகர் பீட் கொடுக்குறேன். அதுக்கு அவுட்லைன் சில்க் த்ரெட்டில் அவுட்லைன் பண்ணும்போது சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், ஜரியாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பண்ணணும், எண்ணத்தில் அவுட்லைன் கொடுக்கணுன்னு யோசிக்கிறீங்களோ அதில் அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ சென்டரில் கட் பீடு 3 கட் பீடு இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். கட் பீட்லேயும் பெரிய சைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸ் பீடு தான் இது, குட்டி சைஸ் இல்லை.
கிராஸ் கொடுத்து அதே மாதிரி 3 பீடாக 2 லைன் வச்சு அந்த லீஃப்குள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே நான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டில் ஃப்ளவர்கிட்ட இருந்து இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா 4 லீஃப் இருக்கிற மாதிரி, அது வரைக்கும் இருக்கிற அந்த சேம் அப்படியே அந்த டிசைனவை அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணி வரைஞ்சிருக்கிறது தான் அந்த டிசைன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஸ்டோன் ஒட்டும்போது பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த 4 லீஃபுக்குமே அந்த சேம் கட் பீடையே கொடுத்துக்கலாம். நான் ஒரு லீஃபுக்கு மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பெரிய பீட் 2 வச்சுட்டு அதில் இந்த அரும்பு அந்த ஸ்டோனுக்கு அவுட்லைனாக கொடுத்தோம் இல்லைங்களா, அது சேம் தான். 2 சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் வச்சு சென்டரில் 1 போட்டுட்டு லெஃப்ட் சைடில் 2 ரைட் சைடில் 2 மொத்தம் 5 இருக்கிற மாதிரி அந்த பெரிய பீடை வெட்டி சுற்றி 5 அந்த மாதிரி 5 இது இருக்கிற மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெட்டு வச்சு ஒர்க்கு பண்ணுறோன்னா நம்ம அந்த மாதிரி மைன்யூட் ஒர்க்கை செலக்ட் பண்ணி போட்டோன்னா நெட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நீட் லுக்காக இருக்குன்றதுனால சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது வந்து இந்த மாதிரி அந்த வரைஞ்சிருந்தேன் இல்லைங்களா அந்த ஷேப்புக்கே செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டி போடணுன்றது இல்லை, ஓரளவுக்கு போட்டால் போதும். ஃபுல்லாக போட்டு செயின் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் அந்த கிளாத்து மேலே தானே விட்டுருக்கேன், கிளாத்து கட் பண்ணால் நமக்கு பிசுறு வரக்கூடாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி க்ளூ ரொம்ப லைட்டாக தெரியுதுங்களா, நிறைய போடாமல் லைட்டாக அந்த கிளாத் மேலே மட்டும்தான் இருக்கணும். கிளாத் மட்டும் மேல் சைடும் உள் சைடுமே அந்த க்ளூவால் ட்ரை ஆகணும், அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா நெட் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் போயிட்டு அந்த க்ளூ காஞ்சிட்டு வெளியே அப்படியே தெரியும். கிளாத்தை கட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல நெட்டு தானே இருக்கும், அது மேலே வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறது தெரியும். அதனால் இந்த கிளாத்துக்கு மட்டும் போட்டுட்டு நான் வந்து ரப் பண்ணி விட்டேன் இல்லைங்களா ஃபிங்கர் வச்சு, அந்த மாதிரி உடனே ரப் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணும்போது அந்த கிளாத் மேலே மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணும்போது செயின் ஸ்டிச்சு மேலேயும் சேர்ந்து தானே க்ளூ அப்ளை ஆச்சு, அதனால தான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டதுமே அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா அது அந்த ஜிக்ஸாக் மேலாம் க்ளூ அப்ளை ஆகிடும், அதனால தான் செயின் மட்டும் போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து இந்த மெயின் கிளாத் மேலே இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நெட்டுக்குள்ளே ஆரி நீடிலையே த்ரெட்டுக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த நீடில் 2 லேயர் நெட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த 2 லேயருக்குள்ளேயும் நீடில் இன்செர்ட் பண்ணி நெட்டை மட்டும் லைட்டாக தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா திருப்பி வச்சு அந்த ஜிக்ஸாக் ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜிக்ஸாக் ஒட்டியே பிசுறு இல்லாத அளவுக்கு கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சென்டர் இருக்குது இல்லையா, ஸ்லீவோட சென்டர், அதில் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு 0.6 இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா, 0.6 இருக்கிற அளவுக்கு லைன் வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேலேருந்து 1 இன்ச்சும் அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சும் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு கேப் வராது. அதில் அந்த ஃபஸ்ட்டு மேலேருந்து போட்டேன் இல்லைங்களா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதோட கேப்பில் வர மாதிரி 2வது லைனில் மார்க் பண்ணிக்கணும். 3வது லைனில் ஃபஸ்ட் லைனில் போட்டேன் இல்லைங்களா அதுக்கு ஸ்ட்ரெயிட்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது லைன் வந்து 2வது லைன் அப்படியே ஒவ்வொரு லைனுக்கும் கேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஸ்டோன் நான் ஒட்டியிருக்கேன். அந்த ப்ளவுஸோடைய கலர் பேபி பிங்க் இல்லைங்களா, அந்த சேம் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதை ஒட்டியிருக்கேன். அது ஒட்டுறதெல்லாம் காட்டினா கொஞ்சம் வீடியோ பெருசாக லென்த்தாக வருதுன்றதுனால நான் வந்து சேம் அந்த ஃபேப்ரிக் க்ளூவை ஒட்டி அது மேலே ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா B7000 இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளூவை கூட ஒட்டி ஸ்டோன் ஒட்டிக்கோங்க சரிங்களா.
இப்போது அது ட்ரை ஆகிற டைமில் நான் இந்த லீஃபில் போட்டேன் இல்லைங்களா, அதுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி ஸ்டிச்சாக போடணும், சரிங்களா? அப்போ தான் இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் நீட்டாக பார்க்குறதுக்கு இருக்கும். லீஃப் எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டேன். அந்த நெட்டு வந்து 3 இதாக கொடுத்தேன். நெட்டு 2, மெயின் கிளாத்து 1 இல்லைங்களா, மொத்தம் 3. அதுக்கு மேலே ஒர்க்கு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது ஒர்க்கு போடவே. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நம்ம போடும்போது, சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி மேலே நெட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நெட்டுக்குள்ளே அந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் கட் பீட் கொடுக்குறேன். ஒவ்வொரு கட் பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் கொடுக்குறேன். அந்த ஸ்டோனுக்கு முன்னாடி நாட் போட்டு அடுத்து ஸ்டோனுக்கு அந்தாண்ட கண்டினியூ பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த லைனில் போடும்போது அடியில் இருக்கிற த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் நான் போடும்போது தெரிஞ்சிருக்கும். கிளாத்தில் எண்ணாட் போட்டுட்டு அப்புறமா தான் நெட்டில் ஒர்க்கு போடவே ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நெட்டு இருக்கவே புட்டாஸுக்கு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போது ஸ்டோன் ட்ரை ஆகிறதுக்குள்ளே அந்த நெட்டு ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு நெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த புட்டாஸை போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்க அந்த ஃப்ளவரை தான் புட்டாஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இது தான். திருப்பி அதில் நெட்டை கட் பண்ணி இருக்கிறத காட்ட நான் மறந்துட்டேன். அந்த ஒர்க்கு ஒட்டி மட்டும் நெட்டு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு மீதி எல்லாத்துக்குமே புட்டாஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது பேக் நெக் வந்து சேம் அதே டிசைனைவே பேக் நெக்கில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.